சிக்கன் ரெசிபிலேயே ஆல் டைம் ஃபேவரட் நம்ம மல்லி சிக்கன் தான். அதை தான் நேற்று நைட்டு செஞ்சிருந்தேன். மல்லி தலையில செய்யற எல்லா ரெசிபியும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல ஒரு கை மல்லித்தலை, அது கூட கொஞ்சமா புதினா, ஒரு 5-6 பச்சை மிளகாய், கூட வந்து கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு 5-6 முந்திரி, கொஞ்சமா ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். வீட்டுல மரச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மயிலாடுதுறையில பிரகதி ஆயில்ஸோட கடலை எண்ணெயை ஊத்திட்டு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு கூடயே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் 1/2 kg சிக்கனுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்து லைட்டா வதக்கிட்டு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். புளிக்காத தயிர் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டு இது கூட நம்ம அரைச்ச அந்த மல்லி பேஸ்ட் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் 1/2 kg சேர்த்துக்கணும். வீடியோல நான் சிக்கன் சேர்த்ததும் சரியா பதிவாகல. இன்னொன்னு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். கடைசியா வந்து மிளகு தூளும் சேர்த்துக்கிறோம். ஆனா தேவைப்பட்டா கொஞ்சமா கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர் இதை சேர்த்துக்கணும். மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். அது வந்து வீடியோல ஸ்கிப் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு சிக்கன் வேற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் கடைசியா நல்லா எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த அளவு கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா மல்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நேற்று மதியம் மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்திருந்தேன். நைட்டு மீன் சாதத்துக்கு இந்த சிக்கன் தான் செஞ்சிருந்தேன். ஓகே, பாய்.